எந்த ஒரு உறவுக்கும் இடையே சரியான புரிதல் இல்லை அப்படின்றபோது அந்த உறவுகள் கிட்ட அன்பும் இருக்காது. ஆழமான அன்பை விட சரியான புரிதல் தான் எல்லா உறவுகளையும் நீண்ட காலம் வாழ வைக்கும். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தா அங்கே மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் ஒருத்தர் மட்டுமே விட்டு கொடுத்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அது வாழ்க்கையும் கிடையாது, அங்கே நிம்மதியும் இருக்காது. உறவுகள் கிட்ட எவ்வளவோ விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் கூட ஒரு குறிப்பிட்ட சூழலில் நான் இப்படி தான் அப்படின்ற குணத்தை காட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மூணாவது ஒரு மனுஷனாக உணர வச்சிடறாங்க. உண்மை இல்லாத உறவுகள் கிட்ட உரிமை எடுக்கிறது தப்பு. உணர்வுகளை புரிஞ்சுக்காத உறவுகள் கிட்ட ஆறுதலுக்காக ஏங்கி நிற்கிறதும் தப்பு. இங்கே யாரும் யாரோட மனசையும் காயப்படுத்தி ரொம்ப நாள் வாழ்ந்துட முடியாது. அப்படியே வாழ்ந்தாலும் அவங்களுக்கு நிம்மதி அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. சில பேர் மற்றவங்களோட முகத்தில் கரியை பூசிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களே தவிர அதனால் தன்னோட கையும் சேர்ந்து கரியாகும் அப்படின்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. யாரையுமே பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவங்க செஞ்ச செயலுக்கான பலன் அப்படின்றது நிச்சயம் உண்டு. அவங்களோட எண்ணம் தான் அவங்கவுங்களோட வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கையில் முன்னேறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தங்களுமே கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயங்கள். இது 3மே முக்கியமானது. 1, உடல் மனநல ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். அப்போ தான் நம்மளோட குறிக்கோளில் நம்மளால் கவனத்தை செலுத்த முடியும். நம்மளை சார்ந்தவங்களை நம்மளால் கவனிக்கவும் முடியும். 2, செலவு போக சேமிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சேமிப்புக்கு அப்படின்னு தனியாக ஒரு தொகையை எப்போவுமே ஒதுக்கிடணும். நம்மளோட அடுத்த நகர்வையோ எதிர்கால திட்டங்களையோ எப்போவுமே மற்றவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எப்போவுமே அடுத்தவங்கள பார்த்து தான் வியந்து போகணுமே தவிர நம்மளை பார்த்து யாருமே வியந்துடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல நம்மளோட பலம் எது அப்படின்றத நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா உணர்ந்து பார்க்குறது கூட கிடையாது. இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே மற்றவங்கள பின்தொடர்ந்து போகணும் அப்படின்ற எந்த அவசியமுமே இல்லை. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கி தனக்கு அப்படின்னு ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு அதோட பாதையில் நம்மளோட பயணத்தை சரியாக பயணித்தாலே போதும். நம்மளை பார்த்து அதை பின்தொடர்ந்து வர்றதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தி கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் வேண்டாம். நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக மற்றவங்கள கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். அவங்கள மாதிரி வாழணும் இவங்கள மாதிரி வாழணும்னு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறத விட ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமானது. வறுமையில வாழ்னா கூட சுயமரியாதையை இழக்காதீங்க. நண்பனே உனக்கு எதிரி ஆனால் கூட வார்த்தைகளை கொட்டாதீங்க. நீங்கள் செஞ்ச காரியம் தோத்தே போனாலும் மனசு உடஞ்சி போகாதீங்க. பிடிச்சவங்க உங்களை விட்டு போனால் கூட வாழ்க்கையை வெறுக்காதீங்க. எல்லாமே நிச்சயம் ஒரு நாள் கடந்து போகும். பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் எந்த இடத்துல பொறுமையாக இருக்கணும், எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அளவுக்கு மீறின பொறுமை கூட சில சமயத்தில் முட்டாள்தனமாயிரும். ஒருத்தரோட முழு கதையும் என்ன அப்படின்றது தெரியாமல் ஒருத்தங்களை நம்ம மதிப்பிடக்கூடாது. கதை என்ன என்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னன்றது அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் எப்போவுமே நம்ம ஒரு நபரை நம்மளோட கண்ணோட்டத்தை வச்சு எடை போடக்கூடாது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது இல்லை. ஆனால் நமக்கு தகுதியானது அப்படின்றது கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைச்சே தீரும். கிடைச்சதை வச்சு சிறப்பாக வாழ்கிறது தான் அழகு. புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா விதி நம்மளோட வாழ்க்கையை புரட்டிகிட்டே தான் இருக்கும். வாய்ப்பு அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தடவை தான் வரும். அதை சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இந்த உலகம் நம்மளை வியந்து பார்க்கும். இன்னைக்கு சந்தோஷமாக தெரிகிறது நாளைக்கு நம்மளுக்கு கஷ்டமாக தெரியும். இன்னைக்கு கஷ்டமாக தெரிகிறது நாளைக்கு நம்மளுக்கு இன்பமாக இருக்கும். நம்ம தான் நம்மளோட வாழ்க்கையை எப்போவுமே சமநிலையில் வச்சுக்கணும். அந்த நிலையிலே இருந்து வாழவும் பழகிக்கணும். சில சமயத்தில் சமாளித்து வாழக்கூட கற்றுக்கணும். இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இண்டிட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. இந்த ஒரு உறவுக்கும் இடையே